நேயர்களே, இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்வையா வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் வந்தாச்சு. வரவிருக்கிறது ராகு கேது பயிற்சி, குரு கிரகத்தின் பயிற்சி இது இருக்கிறது. இந்த கிரக மாற்றத்தால யாருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, நிச்சயமாக சொல்லுகின்றேன், துலாம் ராசிக்கு தான். நிறைய காணொலிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வெளிநாட்டுல வேலை, வெளிநாட்டுல வீடு, வெளிநாட்டுல நட்பு, இதெல்லாம் இந்த ஆண்டு உருவாயிடும். சரி, குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது, 3, 5ல இருக்குது. சுற்றி சுற்றி யோகம். இப்படி ஒரு அற்புதமான நேரத்துல நம்ம கவனம் எதுல இருக்கணும்? தொழில்ல, வியாபாரத்துல, சொத்து வாங்குறதுல, வண்டி வாகனம் வாங்குறதுல நம்மளுடைய கவனம் அதுல இருந்தா 100% வெற்றி. அதே போல நிறைய பணம் கிடைக்கும். ஜாக்பாட்னு சொல்லலாம். ராஜயோகம். வாழ்க்கையே செட்டில் ஆயிடுச்சுப்பா, அப்பாடா ஒரு வழியா லைஃப் செட்டில் அப்படிங்கிற அளவுக்கு உயர்வை தருகின்ற இடத்துல கிரக மாற்றங்கள் வந்தாச்சு. வீடு, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக. இப்படி ஒரு பொன்னான நேரம்தான். நான் கால நேரம் எனக்கு வரும்போது நான் கவனத்தோட வெற்றி பெறுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நேரத்துல துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் விழித்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இப்போ இந்த 2 வருடங்களாவே பெரிய வெற்றி தான், நல்லா தான் இருக்கும். அதையும் தாண்டி சில தொழில் செட் ஆகாத துலாம் ராசி இருப்பா. தொழில் செட் ஆகாம இருக்காது, உறவுகளுக்காக யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறது, கஷ்டத்தை மறைச்சுண்டு பசிய பொறுத்துண்டு அடுத்தவாளுக்காகவே உழைக்கிறது. கண்டிப்பா கூட இருக்கிறவன்லாம் சில நேரங்கள்ல சில காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு குழி பறிச்சிருப்பான். அதெல்லாம் மனதளவுல தூக்கி